அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் மாதத்தினுடைய 1லிருந்து 16 வரையும் ஒரே வீடியோ பதிவாக கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப நாளாக நம்ம போடாமல் இருந்தோம். ஸோ இனிமேல் ரெகுலராக நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு 5 வீடியோ பதிவில் உங்களுக்கு ஆகஸ்ட் 15 வரைக்கும் நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு வீடியோ பதிவுலுமே 15 நாள்கள் அப்படின்றத நம்ம கவர் பண்ணுறோம். இது குரூப் 2 இப்போ நடக்க போகுது இல்லையா, செப்டம்பர் 28. ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு ரிவிஷன் அடிப்படையில் இதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் நான் கவர் பண்ணிடுவோம். ஸோ ரிவிஷன் அடிப்படையில் நீங்கள் எழுதி வச்சு படித்தாலும் சரி, இல்லை ஒரு வீடியோ பதிவு 2-3 முறை பார்த்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிவிஷனுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இந்த வீடியோவினுடைய பிடிஎஃப் இருக்கு இல்லையா, ஸோ பிடிஎஃப்பை நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், 72வது உலக அழகி போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்பாங்க. ஹைதராபாத், இந்தியா. ஓகேங்களா? உலக அழகி போட்டி எங்கு நடைபெற்றது? ஹைதராபாத், இந்தியா. அது எத்தனையாவது பதிப்புன்னு கேட்டாங்கன்னா 72. இதில் முதலிடம் தாய்லாந்தை சார்ந்த ஓபல் சுச்சதா சுவாங்ஸ்ரீ அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் இடம் ஹசைட் டெசேரா, எத்தியோப்பியா. 3ஆம் இடம் மஜா கிளாஸ்டா, இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? இந்த உலக அழகி போட்டி ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. 2024-25ஆம் ஆண்டின் இந்தியாவில் மிகப்பெரிய முதலீட்டாளராக யார் இருக்கிறா அப்படின்னா சிங்கப்பூர். ஓகேங்களா? ஸோ இந்த 2024 மற்றும் 25 இந்த நிதியாண்டு இருக்குது இல்லையா, ஸோ இதில் இந்தியாவில் அதிக அளவில் முதலீடு செய்த நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் சிங்கப்பூர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ கடந்த 7 ஆண்டுகளை இந்தியாவில் மிகப்பெரிய அந்நிய நேரடி முதலீட்டாக சிங்கப்பூர் கண்டினியூஸாக தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்நிய நேரடி முதலீடு கடந்த நிதியாண்டில் 14% அதிகரிச்சிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 8,104 கோடி டாலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா 19% அளவிற்கு இந்த இடத்துல முதலிடத்தில் இருக்கிறாங்க. மொரீஷியஸு 10.3%, 834 கோடி. அமெரிக்கா 3ஆவது இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 இடத்த பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே. 2025ஆம் ஆண்டிற்கான கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது. 2025ஆம் ஆண்டிற்கான கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது. இதில் சில விருதுகள் வழங்கப்படுகிறது, அதை பார்ப்போம். தமிழறிஞர் தாயம்மாள் அரவண்ணன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியை சார்ந்தவர். 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை. ஓகேங்களா? குழந்தை இலக்கியம் ஒரு பகுப்பாய்வு அப்படின்ற தலைவில் ஒரு முனைவர் பட்டம் இவர் ஆல்ரெடி பெற்றிருக்கிறாரு. ஓகேங்களா? தமிழ் வினையடிகள் வரலாறு மொழியியல் ஆய்வு அப்படின்ற விஷயம் ராஜேந்திரன் சங்கரவேலாயுதன் சங்க இலக்கிய செல்வம் பா. சுப்பிரமணியன் செம்மொழி தமிழ் மத்திய ஆய்வு நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது, உல்லாஸ் கீழ் முழு கல்வி அறிவு பெற்ற 2வது மாநிலமாக எது இருக்குது அப்படின்னா கோவா. ஓகேங்களா? உல்லாஸ் அப்படின்ற விஷயத்தின் கீழமாக, அதாவது உல்லாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படின்றத இந்த உல்லாஸ் அப்படின்றதனுடைய விரிவாக்கம். ஸோ இது புதிய ஒரு இந்திய கல்வி அறிவிப்பு திட்டமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் கீழே முழு கல்வி அறிவு எட்டுவது தான் இதனுடைய இலக்கு. ஓகேங்களா? முழு கல்வி அறிவு இந்த மாநிலத்தில் எட்டுவது தான் இதனுடைய இலக்கு. அதன்படி இந்த முழு கல்வி அறிவு எட்டியிருக்கக்கூடிய 2வது மாநிலமாக கோவா அப்படின்றது வந்திருக்குது. ஓகேங்களா? இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 97.9 கல்வி அறிவு விகிதம் அங்கே இருக்கிறது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது, 2025ஆம் ஆண்டிற்கான பிரின்சஸ் ஆஃப் அஸ்டூரியாஸ் பரிசு அப்படின்றது செரீனா வில்லியம்ஸ். ஓகேங்களா? அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவங்க கிட்டத்தட்ட ஒரு சிறந்த டென்னிஸ் வீராங்கனை, நம்மளுக்கு தெரியும். 23 கிராண்ட் ஸ்லாம்களை பெற்றிருக்கிறாரு. 73 ஒற்றையர் வெற்றிகளை இவர் பெற்று குவிச்சிருக்கிறாரு. எதற்காக இந்த விருது இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டென்னிஸ் வாழ்க்கை மற்றும் சமத்துவத்திற்கான வாதத்திற்காக இந்த விருது என்பது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது, இயல் விருது. எந்த ஆண்டிற்கான இயல் விருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கான இயல் விருது. அது ஃபஸ்ட்டு யுவன் சந்திரசேகர் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் கவிஞர் மற்றும் எழுத்தாளராக இருக்கக்கூடியவர். அடுத்தது, சச்சிதானந்தன் சுகிர்தராஜா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு பேராசிரியர். ஓகேங்களா? மற்றும் எழுத்தாளர், விளக்கவியலாளர்லாம் இவர் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இலங்கையில் பிறந்து இங்கிலாந்தில் வசிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறவர். ஓகேங்களா? தற்பொழுதைய பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக செயல்பட்டு வருகிறார். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கனடா இலக்கிய தோட்டம் சார்பில் இவர் என்ன விருது வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ 2 நபர்களை பார்த்து வச்சுங்க. இயல் விருது. அடுத்தது,
2025ஆம் ஆண்டிற்கான ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் விருது. ஓகேங்களா. ஸோ அந்த ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் விருது என்பது கிரிக்கெட் துறையில் பங்கு பெற்று அதிக இடம் பெற்று நல்ல மதிப்புமிக்க வீரராக விளையாடி கடைசியாக ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இந்த ஹால் ஆஃப் ஃபேம் விருதில் வந்து நல்லா செயல்பட்டிருந்தார் அப்படின்னா அவருக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பட்டியலில் 7 பேர் ஆல்ரெடி சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, எம்எஸ் தோனி உட்பட. ஓகேங்களா. இந்த பட்டியலில் இந்திய வீரர் ஒருவது இடம்பெறுவது இதில் 11வது முறை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. 11வது முறை. இந்த ஆண்டு மட்டுமே எத்தனை பேர் சேர்த்துருக்குறாங்க? 7 நபர்கள் சேர்த்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஓகே. அந்த 7 நபர்களில் ஒரு நபர் நம்மளுக்கு பரிச்சயமான எம்எஸ் தோனி அவர்கள், இந்தியாவினுடைய முன்னாள் கேப்டன், பல விருதுகளை வந்து குவிச்சவர். ஓகேங்களா. பல கோப்பைகளை பெற்றவர். ஓகேங்களா. அந்த 7 வீரர்களில் ஒருத்தர் எம்எஸ் தோனி. மீதி இருக்கிறவங்க மேத்யூ ஹைடன், ஆஸ்திரேலியா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவர். ஓகேங்களா. அதே மாதிரி ஹசீம் அம்லா, கிரேம் ஸ்மித் 2 பேருமே தென்னாப்பிரிக்காவை சார்ந்தவர்கள். டேனியல் விட்டோரி நியூசிலாந்து இடதுகை சுழற்பந்து வீச்சாளர். ஓகேங்களா. சனாமிர் பாகிஸ்தான், சாரா டெய்லர் இங்கிலாந்து, இவர்களுக்கெல்லாம் இந்த இது பட்டியலில் இணைச்சிருக்கிறாங்க ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்றதில். 2025 உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு. இது மிக முக்கியமான ஒரு விஷயம், பார்த்து வச்சுங்க. 2024ஆம் ஆண்டிற்கான உலகளாவியான பாலின இடைவெளி குறியீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா முதல் 3 இடங்கள் எந்த நாடுகள் பெறுகிறது? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா. எந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து, பின்லாந்து, நார்வே. ஐஸ்லாந்து, பின்லாந்து, நார்வே. ஓகேங்களா. ஐஸ்லாந்து, பின்லாந்து, நார்வே. ஐஸ்லாந்து, பின்லாந்து, நார்வே 3 நாடுகள் வந்து இந்த பாலின இடைவெளி குறியீடில் வந்து இருக்கிறாங்க முதலிடத்தில். அப்போ இந்தியாவினுடைய இடம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 131வது இடத்துல இருக்கிறாங்க. இதற்கு முந்தைய தேர்வுகளில் இந்தியாவின் இடம் தான் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. 131வது இடத்துல இந்தியா இருக்குது, பாலின இடைவெளி குறியீடு. ஓகேங்களா. கடைசி இடத்துல பாகிஸ்தான் இருக்கிறாங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்தியா கடைசியாக 129வது இடத்துல இருந்துச்சு. ஓகேங்களா. ஓகே. இதை யார் வெளியிடுகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக பொருளாதார மன்றம் அப்படின்றவங்க வெளியிடுறாங்க. 146 நாடுகளில் இதை ஆய்வு செஞ்சு அதை வந்து அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பு செஞ்சுருக்கிறாங்க. இது எதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த அறிக்கைக்கு கணக்கீடு செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் நலம், கல்வி, பொருளாதார பங்கேற்பு, அரசியல் அதிகாரம் ஆகிய 4 விஷயங்களை வந்து இந்த இதுக்கு எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா. உலகம் வந்து 68.8% பாலின இடைவெளியில் மூடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முழுமையாக சமநிலைக்கு வர எத்தனை ஆண்டு ஆகும்னு சொல்கிறாங்க? 123 ஆண்டுகள் வந்து சொல்கிறது. இது ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த அளவிற்கு இந்த சமத்துவம் என்பது, பாலின சமத்துவம் என்பது வழங்கப்படுகிறது, வேலை வாய்ப்புகளையாக இருக்கட்டும், அரசியலையாக இருக்கட்டும், பத்திரிகை சுதந்திரம், எல்லா விஷயங்களும் இருக்கிறது. அதை கணக்கிட்டு தான் இந்த இது வெளியிடுறாங்க. ஓகேங்களா. இந்தியாவினோட இடம் என்ன? 131. அதை ஞாபகம் வச்சுங்க. அதேமாதிரி முதல் 3 இடங்களை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. முதல் 3 இடங்கள் ஐஸ்லாந்து, பின்லாந்து, நார்வே. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 2024ஆம் ஆண்டு செலவு நிர்வாகத்திற்காக இந்திய அடக்கவிலை நிர்ணய கணக்கில் நிறுவனம், போக்குவரத்து மற்றும் இறக்குமதி ஏற்றுமதி பிரிவுகளில் தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கிறது. வ.உ.சி. சிதம்பரம் துறைமுகத்திற்கு வழங்கியிருக்கிறாங்க. 7வது முறையாக இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா மனித வளத்தை மேம்படுத்துதல், சரக்கு கையாளும் திறன் அதிகரிப்பு, நிலையான மின்னாற்றல், இந்த 3 விஷயத்திற்காக தான் இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஓகே. 10வது கொஸ்டின் பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதிய முகமையின் தி ரியல் ஃபர்டிலிட்டி கிரைசிஸ் அறிக்கை, அதாவது இந்தியாவில் கருவுறுதல் விகிதம் சராசரியாக 1.9 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் தற்போதைய மக்கள் தொகை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா 150 கோடி அளவில் இருக்குது. அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஆண்களினுடைய ஆயுள் காலம் 71 ஆண்டுகளாக, அதாவது ஆவரேஜ். ஓகேங்களா. ஆவரேஜ். அதேமாதிரி பெண்கள் 74. ஓகேங்களா. ஸோ 68% உழைக்கும் வயதினர் வந்து எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா 15 வயசுலேருந்து 64 வயது வரை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். 7% வந்து 65 வயதுக்கு மேற்பட்டவர்களும் என்ன பண்ணுறாங்க, உழைச்சிட்ருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்குறாங்க. இது யாருடைய அறிக்கை? த ரியல் ஃபர்டிலிட்டி கிரைசிஸ் அப்படின்றவர்களுடைய அறிக்கை. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது ஒரு ராணிப்பேட்டை சிப்காட் தொழிற்பூங்கா வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. காற்று பிரித்திருக்கக்கூடிய ஒரு ஆலை. SOL இந்தியா பிரைவேட் நிறுவனத்தால் தொடங்கப்பட்டிருக்கிறது. 175 கோடி முதலீடு. ஓகேங்களா. அதே மாதிரி காஞ்சிபுரம் இருங்காட்டுக்கோட்டை தொழில் பூங்கா AI தொழில்நுட்பம் சார்ந்த ரொபாட்டிக் உதிரி பாகங்கள் வந்து உற்பத்தி ஆலை. ஓகேங்களா. இதில் வந்து எவ்வளோ முதலீடு? 300 கோடி. ஓகேங்களா. 300 கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தது உலக வங்கியினுடைய சர்வதேச வணிக மையம் என்பது
சென்னையினுடைய தரமணி அப்படின்ற இடத்துல தொடங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. உலக வங்கியின் சர்வதேச வணிக மையம் என்பது எங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா சென்னையினுடைய தரமணி. புதிய ஒத்துழைப்பு மண்டலங்கள் மற்றும் மேம்பட்ட டிஜிட்டல் உள்கட்டமைப்புடன் கூடிய அதிநவீன வசதிகள் இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. அடுத்தது இது பார்த்து வச்சுங்க, முக்கியமான ஒரு விஷயம். மகளிர் அதிகாரமளித்தல் மகா மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டால் போபால் மத்திய பிரதேசம். மகளிர் அதிகாரமளித்தல் மகா மாநாடு போபால் மத்திய பிரதேசம். மகாராணி அகில் யாபாய் ஹோல்கர் 300வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அதில் கலந்துக்கிட்டாங்க. 300வது பிறந்த நாளில் ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டது. அதில் கலந்துக்கிட்டாங்க பிரதமர் மோடி அவர்கள். அதில் தான் இது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. 18ஆம் நூற்றாண்டில் ஒரு மகாராணியாக இருந்தவர் தான் இந்த மால்வாவினுடைய மகாராணி தான் இவங்க. ஓகேங்களா. அகில் யாபாய் ஹோல்கர் அப்படின்றவங்க. ஓகேங்களா. இவர்களின் நினைவாக நினைவு தபால் தலை வெளியிடப்பட்டிருக்கிறது. 300 ரூபாய் சிறப்பு நாணயமும் வெளியிடப்பட்டிருக்கிறது. முக்கியமானது. ஓகேங்களா. அடுத்தது சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தினுடைய 81வது ஆண்டு கூட்டம் உலக வான் போக்குவரத்து மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் இதில் பங்கேற்பு செஞ்சுருக்கிறாரு. 162 விமான நிலையங்கள் இதன் மூலமாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமாக ஆண்டுக்கு 50 கோடி பயனாளிகள் இருப்பதாக இதில் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பனிப்பாறைகள் பாதுகாப்பு குறித்த முதல் ஐநா மாநாடு முக்கியம் பார்த்து வச்சுங்க. பனிப்பாறைகள் குறித்த முதல் ஐநா மாநாடு என்பது மிக முக்கியமானது. எங்கே அப்படின்னா தஜிகிஸ்தான் துஷான்பே. பனிப்பாறைகள் அப்படின்றது ஒரு பார்த்துங்க முக்கியம். ஓகேங்களா. இந்தியா சார்பில் ஒன்றிய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் அப்படின்றவர் பங்கேற்றிருக்கிறாரு. இது எதற்காக முக்கியமாக நம்ம பார்க்குறோம், இது பனிப்பாறைகள் பாதுகாப்பு குறித்து ஐநாவினுடைய அதுவும் முக்கியமாக பார்த்தோன்னா முதல் மாநாடு. ஓகேங்களா. அதனால் பார்த்து வச்சுங்க. தமிழக உள்ளாட்சி அமைப்புகளை மாற்றுத்திறனாளிகள் நியமிக்க வகையில் செய்ய மாநில அரசின் 2 சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அறிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா. ஸோ இது ஒப்புதல் அறிவிச்சிருக்கார். நம்ம எதற்கு சும்மா அதை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பாலிட்டி அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1994 ஏற்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சி சட்டம்னா 98. எத்தனை நகர்ப்புற உள்ளாட்சிகள் இருக்குதுன்னா 650, கிராம ஊராட்சிகள் 12,913, ஊராட்சி ஒன்றியங்கள் 338, மாவட்ட ஊராட்சி 37 இருக்குது இப்போதைக்கு தற்போது. ஓகே. இந்தியாவிற்கு நகர்ப்புற திட்டங்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் ஆசிய வளர்ச்சி வங்கி $1000 கோடி வழங்குகிறது என்று அந்த வங்கியினுடைய தலைவராக மசாடோ காண்டா அப்படின்றவர் அறிவித்திருக்கிறார். எந்த திட்டங்களுக்காக? நகர்ப்புற திட்டங்கள் அப்படின்றத நம்ம மிக முக்கியமாக இந்த இடத்துல பார்க்கணும். 5 ஆண்டுகளில் அப்படின்றத பார்க்கணும். யார் வழங்குறா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியம். இதை இந்த மசோடா காண்டா பிரதமர் நரேந்திர மோடி இருவரும் சந்திச்சிருக்கிறாங்க. அதில் தான் இது பேசப்பட்டிருக்கிறது. அடுத்தது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன ட்ரோன் சோதனை எங்கே செய்யப்பட்டிருக்குன்னா பொக்ரான். இந்த பொக்ரான் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. சோலார் ஏரோஸ்பேஸ் மற்றும் டிஃபென்ஸ் லிமிடெட் அவங்க 2 பேர் தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. செங்குத்தாக மேலெழும்பக்கூடிய வகையில் மற்றும் தரையிறங்கும் திறன் படைத்ததாக இருக்கக்கூடியதை சோதனை செஞ்சுருக்கிறாங்க. 15 மணி நேரம் தொடர்ந்து பயந்து செய்யக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. 170 கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய இலக்கை கூட தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னிச்சையாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே. காண்டீவா அப்படின்ற ஏவுகணை சோதனை எங்கே அப்படின்னா இந்திய விமானப்படை மற்றும் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் சார்பாக. ஓகேங்களா. இதை சோதனை செஞ்சுருக்கிறாங்க. அல்ட்ரா எம்கே ரக ஏவுகணை அப்படின்னு சொல்கிறாங்க. திரவ எரிபொருள் ராம்ஜெட் இன்ஜினை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த காண்டீவா அப்படின்னு ஏன் இதற்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா மகாபாரதத்தில் அர்ஜுனன் இருப்பார் இல்லையா, அர்ஜுனன் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இருப்பார் இல்லையா. ஸோ அவர் கையில் வச்சுருக்கக்கூடிய வில்லின் பெயரை தான் என்ன காண்டீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனுடைய நினைவுகூறும் வகையில் தான் காண்டீவா அப்படின்னு அதற்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. வானிலிருந்து அதிகபட்சமாக 300 to 350 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்கை தாக்கக்கூடிய ஆற்றலை இது கொண்டிருக்கிறது. ஏவுகணை இலகுவாகும் திறனோடம் 5370 கிலோமீட்டர் வேகத்தில் எதிரியை நோக்கி முன்னேறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிவேகமாக எதிரிகளை குழப்பும் வகையில் சுழன்றவாறு பறந்து தாக்குதல் நடத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது நாடு முழுவதும் உள்ள வக்ஃப் சொத்துக்களை பதிவு செய்வதற்கான உமித் அப்படின்ற வலைதளம் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வகுப்பு வாரியம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, முஸ்லீம்களுக்கான ஒரு வாரியம். ஓகேங்களா. ஸோ அவர்களுக்கான வகுப்பு சொத்துக்கள் அவங்களுடைய இதில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நிர்வகிப்பதற்காகவும் பதிவு செய்வதற்காகவும் ஒரு வலைதளம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பெயர் என்ன? உமீத் அப்படின்றது. ஓகேங்களா.
இது வந்து எதற்காக அப்படின்னா அதில் நடைபெறக்கூடிய முறைகேடுகளை தடுப்பதற்காகவும் அந்த சொத்துக்களை திறம்பட நிர்வகிப்பதற்கு வந்து இது தொடங்கப்பட்டிருக்கிறது. 9 லட்சத்திற்கும் அதிகம் வகுப்பு சொத்துக்கள் இருக்குது, சத்துக்கள் இருக்குது, சொத்துக்கள் ஓகேங்களா, சொத்துக்கள் இருப்பதாக நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. அடுத்தது தமிழ் ஏஐ திட்டம் முக்கியம், இது இந்த கொஸ்டினும் முக்கியமானது ஓகேங்களா. தமிழ் ஏஐ திட்டம் தமிழ் மொழிக்காக பிரத்யேகமாக செயற்கை நுண்ணறிவு பணிகளை உருவாக்குவதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. யார் உருவாக்கியிருக்கிறா அப்படின்னா சென்னை ஐஐடி ஆராய்ச்சி பூங்கா மற்றும் டெஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இணைந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க. இதன் மூலமாக கட்டுரைகள், கவிதைகள், தமிழ் இலக்கணம், சங்க இலக்கியங்கள்லாம் இதில் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஓகேங்களா. தமிழ் ஏஐ திட்டம். வயது வந்தோருக்கான எழுத்தறிவு மற்றும் கல்வி நிலம் சவாலை கையாள்வதில் முன்னணி மாநிலங்களாக யார் இருக்கிறா அப்படின்னா தமிழ்நாடு, திரிபுரா, டெல்லி இருக்கிறாங்க ஓகேங்களா. கடைசி இடம் உத்தரகாண்ட் இருக்கிறாங்க ஓகேங்களா. சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் பற்றிய புரிதல் என்ற புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு மதிப்பீட்டு தேர்வு இதன் மூலமாக நடத்தப்படுகிறது. இதில் வந்து யார் முதலிடம் பிடிக்கிறாங்களோ அவங்க லிஸ்ட்டு தான் இது ஓகேங்களா. ஸோ அதில் தமிழ்நாடு, திரிபுரா, டெல்லி பிடிச்சிருக்கிறாங்க. இந்த கொஸ்டின் முக்கியம் பார்த்து வச்சுங்க. மதுரை அருகே ஒரு 800 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல அப்படின்னா மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் உள்ள உடன்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம். இதை வந்து ஒட்டக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. ஓட்டக்கோவில் அல்லது ஒட்டக்கோவில் எந்த மாதிரி வேணால் சொல்கிறாங்க என்று அழைக்கப்படக்கூடிய இது ஆக்சுவலாக ஒரு சிவன் கோயில் ஓகேங்களா. இது முதலாம் ஆரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தை சார்ந்ததாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறாங்க. அதில் கல்வெட்டில் பார்த்திங்கன்னா 1217 18 காலத்தில் செய்யப்பட்டது என்ற கல்வெட்டில் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால தான் இது முதலாம் ஆரவர்மன் சுந்தரபாண்டியன் என சொல்லிட்டு நம்ம வரையறுக்கிறாங்க வரலாற்றாளர்கள் ஓகேங்களா. ஸோ அப்போ சிவன் கோயில் எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை மேலூர் தாலுகா அப்படின்னு ஞாபகம். இதை கட்டியது யாருன்னா முதலாம் ஆரவர்மன் அப்படின்ற ஞாபகம். சுற்றுச்சூழல் தின விழா ஓகேங்களா நடந்திருக்குது ஜூன் 5 நம்மளுக்கு தெரியும். ஸோ அது குறித்து ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு தமிழ்நாடு பசுமை இயக்கத்தினுடைய சார்பாக 10 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது அதிகமான ஓகேங்களா. அடுத்தது 21 ராம்சார் அங்கீகாரம் பெற்ற ஈரநிலங்கள் 7000 ஹெக்டேருக்கும் அதிகமான 65 புதிய வன காப்பகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் வளைகுடாவில் உள்ள தனுஷ்கோடியில் தமிழ்நாட்டில் முதல் பெரும் பூனாரை சரணாலயம், இது முக்கியம் ஓகேங்களா. பூனாரை தமிழ்நாட்டினுடைய முதல் பெரும் பூனாரை சரணாலயம் மன்னார் வளைகுடாவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க. அதே மாதிரி இது முக்கியங்க பார்த்து வச்சுங்க. தமிழ்நாடு கடல்சார் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக ரூபாய் 1.75 கோடி செலவில் 14 கடலோர மாவட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ள கைவிடப்பட்ட மீன்பிடி வலைகள் சேகரிப்பு மையங்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி தாயின் பெயரில் மரக்கன்று நடும் திட்ட விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் ஆரவள்ளி பசுமை திட்டம் புதுடெல்லியில் தொடங்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா. இதுவும் முக்கியம் ஓகேங்களா. நீர்நிலை மேம்பாடு புலி புயல்களை தடுக்க தார் பாலைவன விரிவடைதலை தடுக்கிறது. லோக் கல்யாண் மார்க் சித்தூர் அப்படின்ற மரக்கன்றுகளை நடுதல் அப்படின்னு சொல்லி இந்த பெயரில் மரக்கன்றுகள் நடக்கூடிய இந்த திட்டம் செஞ்சுருக்கிறாங்க ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்தது நிதி கொள்கை குழு கூட்டம் RBI நடத்தும் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. இதில் ரெப்போ வட்டி விகிதம் 5.5% குறைக்கப்பட்டிருக்கிறது. நடப்பு நிதியாண்டில் பணவீக்கம் 3.7% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ரெப்போ ரேட் ஓகேங்களா. அடுத்தது உச்சநீதிமன்ற தீர்ப்பால் அரசு பணியாளர் தேர்வு முறையில் ஏற்பட்ட மாற்றம் பாதிப்பில் ஆய்வு செய்ய குழு அமைந்த தமிழ்நாடு GM அக்பர் அலி தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 மாதங்கள் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு செஞ்சுருக்கிறாங்க ஓகேங்களா. ஓகே. டாடா பவர் மற்றும் தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குநரும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. தமிழக IITக்களில் சோலார் திறன் மேம்பாட்டு மையங்களை அமைப்பதற்காக இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. சூரிய ஆற்றல், காற்றாலை, பசுமை ஹைட்ரஜன் தொடர்புடைய துறைகளில் பயிற்சி அளிக்கப்படுகிறது ஓகேங்களா. ஓகே. இது முக்கியமான கொஸ்டின், மிக மிக முக்கியம் பார்த்து வச்சுங்க. நாட்டின் மிகப்பெரிய ரயில் சுரங்கம் ஓகேங்களா எங்கே அப்படின்னா அதே மாதிரி உலகின் உயரமான ரயில் பாலம் என்ன அப்படின்றத பாருங்கள் ஓகேங்களா. மிகப்பெரிய ரயில் சுரங்கம் அப்படின்னு பார்த்தோன்னா 36 சுரங்கங்கள், 943 பாலங்கள், T50 சுரங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இது வந்து 12.77 கிலோமீட்டர் தொலைவிலையும் 43,750 கோடி செலவில் அமைக்கப்பட்டு இருக்கிறது ஓகேங்களா. உலகிலேயே உயரமான ரயில் பாலம் அப்படின்னா செனா பாலம் அப்படின்ற ஒரு பாலத்தை நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. இதனுடைய உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1315 மீட்டர் நீளம் கொண்டது, 359 மீட்டர் உயரம் கொண்டது ஓகேங்களா. ஓகே. அதுவே நாட்டின் முதலாவது கம்பிவட ரயில் பாலம் அப்படின்னா அஞ்சி பாலம் அப்படின்னு சொல்கிறோம். இது 725.5 மீட்டர் நீளம், 331 மீட்டர்
உயரமுள்ள தூணாக இருக்கிறது. ஓகேங்களா. இது காஷ்மீர் பகுதிக்கு நேரடி ரயில் போக்குவரத்து அளிக்கும் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் வழி திட்டத்தின் நிறைவாக சுந்த்ரா ஸ்ரீநகர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை இதன் மூலமாக இயக்கப்படுகிறது. 272 கிலோமீட்டர் தொலைவு கொண்டதாக இது இருக்கிறது. ஓகேங்களா. அடுத்து படௌடி கோப்பை, தற்போது அதன் பெயர் டெண்டுல்கர் ஆண்டர்சன் கோப்பை என பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. படௌடி கோப்பை அப்படின்னு முன்னாடி இருந்தது, இப்போ என்ன மாற்றிருக்கிறாங்க, டெண்டுல்கர், இந்திய ஜாம்பவானாக இருந்த டெண்டுல்கர், ஆண்டர்சன் இங்கிலாண்டை சார்ந்தவர். ஓகேங்களா. இவர்களுடைய பெயர்களை பெயர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. இதில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையே டெஸ்ட் கிரிக்கெட் தொடர்களின் சாம்பியன்ஷிப் கோப்பை 2 பேர்த்துக்கு இடையில் நடக்கும். ஓகேங்களா. இதில் இந்தியா தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக 26வது தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெற்றது, தென்கொரியா. ஓகேங்களா. சில பதக்கங்களை பார்க்கலாம். மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராம்ராஜ் வெண்கலப் பதக்கம். மகளிர் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் அபிநயா ராஜராஜன், SL ஸ்னேகா, ஸ்ரபானி நந்தா, நித்யா காந்தி வெள்ளி. ஆடவர் ஈட்டியில் சச்சின் யாதவ் வெள்ளி. மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் பாருல் சௌத்ரி வெள்ளி. மகளிர் 800 மீட்டர் ஓட்டத்தில் பூஜா வெண்கலம். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷ் குஜீர் வெண்கலம். 8 தங்கம் 10 வெள்ளி 6 வெண்கல் மொத்தமாக பெற்று இந்தியா 2வது இடத்தை இதில் பெற்றிருக்கிறாங்க. 24 பதக்கங்கள். முதலிடம் சீனா. அடுத்தது 2025ஆம் ஆண்டிற்கான ICC மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி செப்டம்பர் 30 நவம்பர் 2 வரை நடக்கப் போகிறது. 8 அணிகள் இதில் பங்கேற்பு செய்ய இருக்கிறாங்க. 4வது முறையாக இந்த ICC மகளிர் உலகக்கோப்பை இந்தியாவில் நடக்குது. அடுத்தது 2025ஆம் ஆண்டுக்கான பிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் போட்டி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கார்லோஸ் அல்கராஸ் ஸ்பெயினை சார்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இதுவும் கேட்பாங்க, முக்கியம். ஜானிக் சின்னர் ஆப்போசிட். ஓகேங்களா. இது இவரினுடைய 5வது கிராண்ட் ஸ்லாம் பட்டம். ஓகேங்களா. மகளிரில் கோகோ சவுத் அமெரிக்காவை சார்ந்தவர் பிரபல வீரராக இருக்கக்கூடிய அரினா சபலன்காவை தோற்கடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே. 2025ஆம் ஆண்டிற்கான நார்வே கிளாசிக்கல் செஸ் போட்டி ஆடவர் பிரிவில் மேக்னஸ் கால்சன் 7வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார். இதில் டி குகேஸ் 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. மகளிர் பிரிவில் அன்னா முஷிக்குஸ் அப்படின்றவங்க முதலிடம், கொனேரு ஹம்பி 3வது இடம். ISS உலக துப்பாக்கி சுடுதல் போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெர்மனி. மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இளவேனில் வாளறிவன் வெண்கலப் பதக்கம். கலப்பு 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் ஆர்யா போர்ஸ் மற்றும் அர்ஜுன் பபுதா தங்கம். மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் சுருச்சி சிங் தங்கம். மகளிர் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் பிரிவில் வெண்கலம். இந்தியன் ஆயில் UTT சீஷன் 6 டேபிள் டென்னிஸ் மும்பானி முதல் முறையாக சாம்பியன். 2வது ஜெய்ப்பூர் பேட்ரியாட்டிஸ் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி 27 ஆண்டுகளில் முதல் முறையாக ICC பட்டத்தை தென்னாப்பிரிக்கா வென்றிருக்கிறது. ஓகேங்களா. தென்னாப்பிரிக்கா இது வரைக்கும் ICC உலகக்கோப்பை வென்றதில்லை. 27 ஆண்டுகளுக்கு பிறகு 27 ஆண்டுகளில் ஓகேங்களா முதல் முறையாக அவங்க தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த கேப்டன் யார், டெம்பே பவுமா. ஓகேங்களா. இந்த 15-16 நாளுக்குன்னா முக்கிய தினங்கள், இந்த தினங்களை ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க. கேட்பாங்க தினங்கள்லேருந்து எப்பயுமே ஒரு 2 கொஸ்டின் அப்படின்றது உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு உலக பவளப்பாறை விழிப்புணர்வு தினம் என்பது ஜூன் 1. உலக பவளப்பாறை விழிப்புணர்வு தினம் ஜூன் 1. உலகளாவிய பெற்றோர் தினம் என்பது ஜூன் 1. ஓகேங்களா. பெற்றோரை வளர்ப்பது உலக பால் தினம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஜூன் 1 பால் வளத்தின் சக்தியை கொண்டாடும் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. அமெரிக்க இந்திய குடியுரிமை ஜூன் 2. ஓகேங்களா. இதனுடைய இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1924. இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. உலக மிதிவண்டி தினம் ஓகேங்களா ஜூன் 2. உலக மிதிவண்டி தினம் என்பது ஜூன் 2. மிதிவண்டி மிதிப்பதன் மூலமாக நம்மளுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு மேம்படும் அப்படின்றது இந்த தினத்தில் நம்ம விழிப்புணர்வாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. தீம் என்ன அப்படின்னா நிலையான எதிர்காலத்திற்கான சைக்கிள் ஓட்டுதல் என்பது கருப்பொருள். செம்மொழி தினம் என்பது ஜூன் 3. முக்கியமான தினம் பார்த்து வச்சுங்க. செம்மொழி தினம் என்பது ஜூன் 3. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய 102வது பிறந்த தினத்தை முன்னிட்டு செம்மொழி தினமாக அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா. உலகளாவிய ஓட்டப்பந்தய தினம் என்பது ஜூன் 4. இது இந்த மாதத்தினுடைய முதல் புதன்கிழமை கொண்டாடப்படும். ஓகேங்களா. ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகள் சர்வதேச தினம் என்பது ஜூன் 4 கடைபிடிக்கப்படுகிறது. சட்டவிரோத பதிவு செய்யப்படாத மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத மீன்பிடித்தலுக்கு எதிரான சர்வதேச போராட்ட தினம் ஜூன் 5. அடுத்தது முக்கிய தினம் ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். இது கேட்டிருக்கிறாங்க நிறைய எக்ஸாம்ஸில் பார்த்து வச்சுங்க. பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருதல் என்பது கருப்பொருளுமே முக்கியம் பார்த்து வச்சுங்க. பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருதல். உலக பூச்சி தினம் என்பது ஜூன் 6. தீம் என்ன அப்படின்னா ஆரோக்கியத்தின் பாதுகாவலர்கள் பாதுகாப்பான உலகத்திற்கான தொழில்முறை பூச்சி மேலாண்மை என்பது.
ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ரஷ்ய மொழி தினம் என்பது ஜூன் 6. ஓகேங்களா. உலக அக்கறை தினம் என்பது ஜூன் 7. இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்து வச்சுங்க. நான் கருப்பொருள் சொல்கிறத மட்டும் முக்கியமாக பார்த்துங்க. ஓகேங்களா. உலக உணவு பாதுகாப்பு தினம் என்பது ஜூன் 7. கருப்பொருள் உணவு பாதுகாப்பு செயல்பாட்டில் அறிவியல் அப்படின்றது. உலக பெருங்கடல்கள் தினம் என்பது ஜூன் 8. கருப்பொருள் ஆச்சரியம் நம்மை தாங்குவதை நிலைநிறுத்தல் என்பது. உலக மூளைக்கட்டி தினம் என்பது ஜூன் 8. அனைத்து வயதினருக்கும் மூளை ஆரோக்கியம் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. உலக போலிப்பிட ஆன்டிபாடி நோய்க்குறி தினம் என்பது ஜூன் 9. சர்வதேச நாகரிகங்களுக்கிடையான உரையாடல் தினம் ஜூன் 10. சர்வதேச விளையாட்டு தினம் ஜூன் 11. இதற்கு கருப்பொருள் என்ன அப்படின்னா, விளையாட்டை தேர்ந்தெடுங்கள் ஒவ்வொரு நாளும் என்பது கருப்பொருளாக நம்மளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. அடுத்தது குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம், முக்கியமானது பார்த்து வச்சுங்க. ஜூன் 12. குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் என்பது ஜூன் 12. முன்னேற்றம் தெளிவாக உள்ளது, ஆனால் இன்னும் செய்ய வேண்டியது இருக்கிறது, முயற்சிகளை விரைவுபடுத்தும் என்பது கருப்பொருள். சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் என்பது ஜூன் 13. இதற்கான கருப்பொருள் என்னென்னா, நமது உரிமைகளை கோருதல், நமது சருமத்தை பாதுகாத்தல், நமது உயிரை பாதுகாத்தல் என்பது கருப்பொருள். உலக மென்பந்து தினம் என்பது ஜூன் 13. ஒன்றாக ஊசலாடுங்கள், என்றென்றும் வெற்றி பெறுங்கள், மென்பந்து மூலம் இளைஞர்களை மேம்படுத்தல் என்பது தீமாக வைக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச குளியல் தினம் ஜூன் 14. உலக இரத்த தானம் செய்பவர் தினம் ஜூன் 14. இரத்தத்தை கொடுங்கள், நம்பிக்கையை கொடுங்கள், ஒன்றாக நாம் உயிர்களை காப்பாற்றுகிறோம் அப்படின்றது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. தந்தையர் தினம் என்பது ஜூன் 15. 3வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது. உலகளாவிய காற்று தினம் ஜூன் 15. சமூக நடவடிக்கை நாள் என்பது இதாக இருக்கிறது. உலக முதியோர் துஷ்பிரயோக விழிப்புணர்வு தினம் ஜூன் 15. நீண்டகால பராமரிப்பு வசதிகளில் முதியோர் துஷ்பிரயோகத்தை நிவர்த்தி செய்தல் தரவு மற்றும் செயல் மூலமாக. ஓகேங்களா. கருப்பொருள். சர்வதேச குடும்ப பணம் அனுப்பு தினம் ஜூன் 16. குடும்பங்களுக்கு பணம் அனுப்பக்கூடியது. ஓகேங்களா. பணம் அனுப்பும் நிதி மேம்பாடு அப்படின்றது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதோடு என்ன அப்படின்னா, இந்த 16 நாள்களுக்கான வீடியோ பதிவு நம்ம குயிக்காக பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. வேகமாக பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. நீண்ட நேரம் பார்த்தா உங்களுக்கு அது போர் அடிக்கும் அப்படின்றதுனால குயிக்காக நம்ம பார்த்து முடிச்சுக்கிறோம். ஸோ இன்னும் 4 வீடியோ பதிவுகளில் நம்ம ஆகஸ்ட் 15 வரைக்கும் வந்துடுவோம். ஸோ இந்த வீடியோ பதிவினுடைய PDF உங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம டெலகிராம் சேனல் நம்ம போஸ்ட் பண்ணிடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா. அது ரிவிஷன் அடிப்படையில் நம்ம வேகமாக பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை பார்க்கலாம். ஓகேங்களா. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.